வணக்கம்ண்ணா, என் பேர் சுரேஷ்ண்ணா. நாங்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கோம். மணப்பாறை வட்டம் புத்தானத்தம் கிராமம். இப்போ ஒரு 5 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஓட்டினோம்ங்க, ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திமானம் இது மாதிரி தேய்மானம் கொஞ்சம் கூட வரும். சரின்னு இப்போ கஜா எடுத்திருக்காங்க. இதுக்கு கத்தி தேய்மானம் கஜாவில் கண்டிப்பாக கம்மியாக தாங்க இருக்குது. அதாவது வெயிட் லிஸ்ட்டும் கம்மியாக இருக்குங்க. நீட்டாக இருக்குங்க, உழவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆயில் சில்லு எல்லாமே கிளியராக இருக்குங்க, கூட தெளிவாக இருக்கும். 6 10 மாதம் வச்சு ஓட்டுறாங்க. அதே மாதிரி வெயிட் லிஸ்ட் கம்மியாக இருக்குது, நீட்டாக இருக்குங்க வண்டி. நமக்கு இதெல்லாம் மைலேஜ் வந்து 14 கிலோமீட்டர் கொடுக்கும். தொழில் தாங்க அதிகமாக இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. வரவழுங்கிறது வந்து எதையாவது ஒரு டைம் வந்தாத்தேன், இல்லை மழை பெஞ்சாத்தேன். ஆனால் தொழில் எந்த நேரமும் வருஷத்தில் ஒரு மழை கண்டிப்பாக ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்குமே சுட்டாங்க. இந்த டோரு ஆயில் சில்லு எல்லாமே தெளிவாக இருக்குங்க, நீட்டாக ஓடுதுங்க. மண்ணு தள்ளும் போதோ கல் மாட்டினா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதான் கீழே விழுந்துடும். அதே கல் மாடிச்சுன்னா எடுக்க முடியாது. நாங்கள் தான் கடப்பாறை போட்டு தான் நம்பணும். இதில் கடப்பாறை போட்டுலாம் நம்ப முடியாது, அதான் விழுந்திருக்கு மாட்டாங்க. பிரச்சனை இல்லாமல் ஓடுது. மற்ற ரொட்டேட்டருக்கு இதுக்கும் எனக்கு வித்தியாசம் நிறையா இருக்குங்க. மற்ற ரொட்டேட்டருக்கு சலுப்பாக இருக்குது. ரெண்டாவது நாங்கள் இறங்கி யூஸ் பண்ணணும். எந்த வேலையுமே நாங்கள் பார்க்கணும், கை வச்சு எந்த வேலையும் பார்த்தா தான் யூஸ் ஆகும். இதில் கை வைக்க வேண்டியதில்லை, அவ்வளோ இது எந்த பிரச்சனையும் இல்லை. பிளேடு தேய்மானம் இதில் கம்மியாக இருக்குங்க. வெயிட் இருக்கிறதுனால பிளேடு தேய்மானம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் லோடே வாங்கலாங்க, நீட்டாக ஓடுதுங்க. இறங்குற காட்டில் கூட நீட்டாக ஓடிடுவோம். ஓட்ட முடியாத காட்டை கூட தெளிவாக ஓடிட்டு வந்துடும். அந்த இதை எல்லா ஃபீல்டுக்குமே சூட் ஆகுங்க. அதாவது தொழில் வரக்காடு ஓட்டுறது மாதிரி எல்லாத்துக்கும் சூட் ஆகும். நான் 9 மாதிரி கொடுப்பேங்க. நம்பி வாங்கலாங்க. விவசாயம்லாம் நம்பி எடுக்கக்கூடிய சங்கை தாங்க.